இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91 அதிகாரம் 1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மறைவில் இருக்க வேண்டும். அவர் சர்வத்தையும் உருவாக்கின தேவன், சர்வத்தையும் படைத்த தேவனாய் இருக்கிறார். எந்த மனுஷன் ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறானோ அவனை கர்த்தர் பாதுகாப்பார். எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை அச்சுறுத்துகிற சகல தீமைகள் உண்டு. நம்மை காத்து கொள்ள தேவனுடைய மறைவில் இருக்க வேண்டும். இந்த உலகம் பொல்லாத வழிகளில் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பொல்லாத வழிகளில் இருந்து நமக்கு தீமையான காரியங்களை செய்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்கிற ஜனங்கள் ஏராளம் இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய மறைவில் இருக்க வேண்டும். இருக்கிறவர்கள் கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த தீமையாக இருந்தாலும் அவரை தாண்டி தான் நம்மிடத்தில் வர முடியும். ஆகையால் எந்த ஒரு தீமையும் அவருக்குள் இருக்கிற நம்மை நெருங்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். நம்மை நடத்துகிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தீமையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ துர்ச்செய்திகளை நாம் கேட்கிறோம். அதை கேட்டு நாம் பயப்படாதபடி கர்த்தருடைய மறைவில் நான் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபத்து நேரத்துல நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லும்போது வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டினார். ஆபத்து காலத்துல கூட அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது.
எல்லா ஆபத்துக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் நான் உன்னை விலக்குவேன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே எந்த மனிதன் ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாதை தொடாது, பலவீனம் தொடாது, பொல்லாப்பு தொடாது, எந்த ஒரு காரியமும் அவர்களை தொட முடியாது. ஆண்டவரோட மறைவில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே உன்னதமானவருடைய கரங்களிலே நாம் அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எல்லாவற்றுக்கும் தப்புவித்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இயேசுவா, நீங்க எங்களை நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க மறைவில் நாங்கள் இருக்க வேண்டும். உங்க சமூகத்துல நாங்கள் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய கரத்துல அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்களுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்யும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.